இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டிசம்பர் மாதத்தின் ஓர் குளிர்ந்த இரவு. ஜெர்மனி தேசத்தில் கான்ட்ராட் என்ற ஒருவரும் உர்சுலா என்ற அவரது மனைவியும் அதிக துக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு ஏக புதல்வனாயிருந்த அவர்களது மகன் சில நாட்களுக்கு முன்னர் தான் மரித்து போயிருந்தான். கான்ட்ராடும் உர்சுலாவும் வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்கையில் வெளியே வாசல் அருகே ஒரு சிறுவன் அழகாக பாடும் சத்தம் கேட்டது. பாடின சிறுவன் பிச்சை கேட்டு வந்த ஒரு ஏழை என்று அறிந்து கொண்டார்கள். இந்த குளிர்ச்சியான இரவில் தெருவில் திரிந்து பாடினால் சிறுவனின் குரல் கெட்டு போகுமே என்றார் கான்ட்ராட். கதவை திறந்து அந்த சிறுவனை உள்ளேயே அழைத்து நெருப்பண்டை உட்காரச் செய்து ஏதாவது ஆகாரம் அளிப்போம் என்றாள் உர்சுலா. உடுத்திருந்த கந்தையுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் உள்ளே பிரவேசித்து நெருப்பண்டை அமர்ந்து கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை புசித்தான். அந்த வேளையில் தனது தகப்பன் மிகவும் ஏழை என்றும் தன்னை போஷித்து ஆதரிக்க வழி இல்லை என்றும் அவர்களிடம் சொன்னான் அந்த சிறுவன். கான்ட்ராடும் உர்சுலாவும் இதை கேட்டதும் ஏக மனதோடு அவனுக்கு ராத்தங்க இடமளித்து மரித்து போன தங்கள் மகனுடைய படுக்கையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். சிறுவன் படுத்து கொண்ட பின் கான்ட்ராடும் உர்சுலாவும் மரித்து போன நம்முடைய குமாரனுக்கு பதிலாக இந்த சிறுவனை நாம் எடுத்து வளர்ப்போம் என இருவரும் ஒரு முடிவெடுத்து அதற்கு அவன் சம்மதித்தால் நமக்கு அதிக சந்தோஷமாயிருக்கும் என்றாள் உர்சுலா. அடுத்த நாள் காலையில் இந்த நற்செய்தியை கேட்டு அகமகிழ்ந்தான் அந்த சிறுவன். அவர்கள் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார்கள். அவன் நன்றாய் படித்து தேறிய பின் பேர் பெற்ற ஒரு குருவானான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் திருச்சபை சீர்திருத்தத்திற்கு காரணமாயிருந்த மார்ட்டின் லூத்தர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சீஷன் என்னும் நாமத்தி நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட பல நேரங்களில் நம்முடன் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்திலோ சபையிலோ அல்லது நமது குடும்பத்தில் உள்ள ஏழை மக்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? பல வேளைகளில் நாம் நம்மை அறியாமலேயே அவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவேளை நம் செய்கைகளினால், நம் பேச்சினால், நம் பார்வையினால் நான் உன்னை விட உயர்ந்தவன் அல்லது உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்கிறோமா? அப்படி நாம் செய்வோமானால் இது தேவனுடைய பார்வையில் பாவமே. எனவே ஏழைக்கு இரங்குங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட இரக்க குணங்களை நீர் கொடுப்பீராக. ராஜா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அதிகமாக ஏழைகளுக்கு உதவக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்க பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர, கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இப்படிப்பட்ட கர்த்தாவே குணாதிசயங்களை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.